சினிமாவுக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் சிஎம்மா வந்த அத்தனை பேருமே சினிமாவிலேருந்து வந்தவங்க தான். அதனால் இந்த தொழிலை அவங்க பாதுகாத்தாங்க. அதனால் யார் சினிமாவில் வந்தாலும் எங்களுக்கு ஹாப்பி. புரியுதுங்களா? இப்போ உதயநிதியும் வந்தார் இல்லைங்களா? நாங்கள் எங்களுக்கு என்ன, அவங்க எங்களை காப்பாற்றுவாங்க. ஸோ விஜய் வர்றாரு, காப்பாற்றுவார். whoever it is, எங்கள் இது சர்வைவ் ஆகணும்ல. சுயநலம் கொஞ்சம் கூட இல்லாமல் இல்லைன்னா மனுஷனே கிடையாது. சுயநலம் இருக்குது. நான் சுயநலமே இல்லாதவன் சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். நான் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மூக்கு ஒரு அருமையான வாசனை, ஒரு சென்ட் ஸ்ப்ரே வந்தான், சூப்பர் அப்படின்னும். அதே ஒரு சாணியை மிச்சம், ஏன்டா இதையும் நல்லது, நல்லா அருமையாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதான் சாணியை. இந்த மூக்கு சொல்லிச்சா சி அப்படிங்குது. ஏன்? சுயநலமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சுயநலம் இல்லாத மனிதர்களே யாரும் இருக்க முடியாது. எனக்கு என் தேவை, என் வாழ்க்கை, என்ன இது, நான் அடுத்து என்ன போகிறேன். இப்போ என் சுயநலத்தில் ஒரு பொதுநலத்தை கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு சுயநலமாக நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சு இந்த மக்களுக்கு நல்ல செய்யணும், அது பொதுநலம். இப்படி பொதுநலத்தோட வந்திருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு வாழ்த்துவோம், அவ்வளோதான். பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல ஜஸ்ட் 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். Call 9600 831182.